வாய்ப்பு திருவாரூர் கழக வெற்றி வேட்பாளரும் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். நமது வெற்றி வேட்பாளருக்கு அண்ணாவடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல்முறை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றுள்ள நகரக்கழக செயலாளர் அண்ணன் ஈரா கணேசன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் பங்கெடுத்து பல்வேறு ஆலோசனைகளை கருத்துக்களை எப்படி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்ற விரிவுரைகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற கழக உயர்நிலை செயல்படுத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ்எஸ்பி அவர்களே, தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு விருந்தினரை அண்ணன் ஏபிஎஸ் விஜயன் அவர்களே, தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று இனிய முரசொலி அவர்களே, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மணி செல்வராஜ் அவர்களே, டாக்டர் தலைவர் மாநில இளைஞரணி துணைப்பாளர் இளையராஜா அவர்களே, கழக சட்டமன்ற குழு உறுப்பினர் அண்ணன் ராஜமணியம் அவர்களே, எனக்கு முன்னாள் பேசிய அமைந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் அண்ணன் ஜிபி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அண்ணன் தலையாம பாலு அவர்களே, அண்ணன் ஞானசேகரன் அவர்களே, மனைவியார் சுடராஜன் அவர்களே, அழகு ராஜா அவர்களே, ஏஜி கதிரவன் அவர்களே, சோம செல்வன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் வீரன் அசோகன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கேசவராஜ் அவர்களே, சிபிஎம் மாவட்ட செயலாளர் உண்மையன் அவர்களே மற்றும் திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆர்.பி. சித்தார்த்தன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலச்சந்தர் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்று வீரசோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் கமலி அவர்களே மற்றும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தலைவர் அஜீஸ் பைசி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ரஹமத்துல்லா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு தேசிய கழகத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தமிழ் திரு சிகாரவேல் அவர்களே மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட தலைவர் முகமது ஆலம் அவர்களே மற்றும் மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் மாணிக்கராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தொகுதி பார்வையாளர் அன்று இளைய சகோதரர் ராஜா சீனிவாசன் அவர்களே மற்றும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வை செல்வராஜ் அவர்களே, திருப்பதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளைய சகோதரர் மாரிமுத்து அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே,
மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, சாதனை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு முன்னால் இந்த கூட்டத்தில் மிக நல்ல பல கருத்துக்களை வழங்கி எப்படியெல்லாம் நாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி மிக சிறப்பாக நமக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்கள். அதாவது இதுவரை நாம் பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருந்தாலும், அதாவது எல்லாருமே சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு தேர்தல் பணியை எப்படி பண்ணுவோம் நாங்கள் சொல்லித்தர வேண்டாம், அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு உள்ளவங்க அப்படிங்கிறத எல்லாருமே பெருமையாக பேசுகிற அளவுக்கு உள்ள ஒரு, அதனால நம்ம தேர்தல் பணி வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செய்வோமோ செய்வோம். நம்ம அதே நேரத்தில் வந்து சாதாரணமாக நம்ம போய் ஒரு வாக்கு கேட்க போகிறப்ப ஒரு சில பகுதிகள் ஒரு சில குறைகளை சொல்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் பல்வேறு திட்டங்களால் எல்லா மக்களும், அதாவது இதுவரை வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா உள்கட்டமைப்பு வசதிகள் முன்னாடி பேசினாலும் சொன்னாங்க, பல்வேறு பால பணிகள், ரோடு சாலை பணிகள், கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் நிறைய பண்ணியிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இந்த ஆட்சியில் 2021-26 வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் யாரோ ஒரு பயனாளி இருக்கிற அளவுக்கு பல்வேறு திட்டங்களை தந்ததுதான் இந்த திராவிட மாநில ஆட்சி. நம்ம போய் ஒரு ஓட்டு கேட்க போறோம்னா அவங்க எந்த இயக்கத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் போய் நம்ம துணிச்சலா ஓட்டு கேட்கலாம். உங்க வீட்டில் இந்த திராவிட மாநில ஆட்சியில இந்த பயன் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா முன்னாடி சொன்னா நம்ம சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தொழில்துறை அமைச்சர் அன்றைய சகோதரர் ராஜா அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா, டோர் டு டோர் என்னென்ன திட்டங்கள் போயிருக்கு அப்படிங்கிறத அவர் மிக வச்சிருப்பாரு. அதனால எந்த வீட்டில் எந்த பயன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே கேட்கலாம். நம்மளை மிக கடுமையா இருக்கிற அரசியல் இயக்கங்கள் உள்ளவங்க கூட உங்க வீட்டில் இந்த பயன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு சொன்னாக்கா இந்த தாய்மான வண்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேல உள்ள வயது முடிந்த இருக்கிறப்ப அவங்க ரேஷன் பொருட்கள் வாங்குறது எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி முதலாளி தகவல் கட்டு அவங்க வீட்டுக்கு ரேஷன் பொருள் வந்து அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்க அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அந்த வயது முடிந்த பெரியவர்களுக்கு போய் இந்த திட்டம் திராவிட மாடல் தளபதி ஆட்சியில்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் தான் முதலமைச்சர் இருந்தாரு. ஆனா நம்ம ஒழுங்கான ஒரு நல்ல அரசியை காலையிலேருந்து சாயங்காலம் திருமணம் இருந்தா கூட வாங்க முடியுதா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நாங்கள் உங்களுக்கு தான் வந்து போனான்னு அவங்க சொல்றாங்க. அதனால இதை எதுக்காக சொல்றோம்னா, இன்றைய நிலவரத்தில் வந்து நம்ம வாக்கு சேகரிப்பதற்கு எந்த அளவுக்கு நமக்கு பல்வேறு திட்டங்களால் உறுதியை ஏற்படுத்தி தர முடியுமோ அவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேலை நம்ம இதுவரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்ட ஒரு நினைவுபடுத்துறது. அதே நேரத்தில் அது மாதிரி எப்படி கேட்டீங்கன்னாக்கா தேர்தல் அன்னைக்கு அவங்கள எப்படி கொண்டு வந்து வாக்குச்சாவடி கொண்டு வந்து வாக்களிக்க வைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை அந்தந்த பகுதியில் உள்ள நம்ம பிஎல்ஏ டு பிடிஏ பிஎல்சி அது உள்ள இளைஞர்கள செயலாளர்கள் இவங்க முனைப்போட நீங்க செயல்பட்டு இன்னொரு சொன்னா அவங்களால வாக்களிக்க வைக்கிறது தான் நம்மளோட வேலை இருக்கிற. கண்டிப்பா அவங்க தான் வாக்களிப்பாங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால அந்த வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான பணியை நீங்கள் மிக சிறப்பாக செய்யணும். ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள்கிட்ட நினைவுபடுத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த இன்னைக்கு வந்து டெல்லி சிறப்பு பேசிட்டாரு. இந்த இந்திய நாட்டில் உலக நாட்டையே ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறாரா, அது இரட்டை இலக்கத்தை தொட்டிருக்கிறாரா, அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள தொழில் புரட்சி காரணம் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கு மிக முக்கிய காரணமாக உள்ள தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தான் நம்மளோட வேட்பாளர் இருப்பார். நம்ம எந்த அளவுக்கு ஓட்டு கேட்கலாம். அதனால எல்லோரும் எந்த அளவுக்கு இன்னைக்கே அந்த கலப்பணியை நீங்க உட்பட முடியுமோ உட்பட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து
அது மாத்திரம் இல்லாமல் நாளை மாலை 6 மணிக்கு திருவாரூர் தெற்கு வீதியில கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று வேட்பாளர்களை அறிமுகம் செய்து உங்களிடையே வாக்கு சேகரிக்க வரவுள்ளார்கள். அதுல அத்துணை கோலமை கட்சியை சார்ந்த நண்பர்களும் அவ்வளவு தூரம் நீங்க பெருந்தா வந்து அந்த காலத்தில் அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு பதிவு செய்து நன்றி. முன்னாள் மத்திய அமைச்சரும் கழக உயர்நிலை செயற்குழு உறுப்பினருமான வணக்கத்திற்குரிய அண்ணன் எஸ்எஸ்பி அவர்கள், மீண்டும் பண்டைய நாயகர் நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிப்பார்கள். திராவிட நாயகர் இந்தியாவின் நம்பர் முதலமைச்சர் நமது கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அற்புதமான இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை மூலம் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக, இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக, இந்த உலகமே உற்று நோக்கும் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் இந்த சூழலில் திராவிட மாடல் நாயகன் மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர வேண்டும், தமிழ்நாடு என்றென்றும் நம்பர் 1 மாநிலமாக இருக்க வேண்டும். அதை விட இதை அனைத்துவிட முக்கியமாக தமிழ்நாடு என்றுமே டெல்லிக்கு அடிப்படையாது என்ற அந்த உறுதியை ஒரு மகத்தான போருக்கான ஒரு ஏற்பாடு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தேர்தல் இது போர் என்று மீண்டும் மீண்டும் நமது தலைவர் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த போரின் ஒரு பகுதியாக 2016ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு 21 இந்த 26 மன்னார்குடியில் பறப்பது இருவர்ண கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிதான் என்பதை உறுதி செய்யும் வேளையில் நாம் எல்லோரும் இறங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேலை இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற நாகவேந்தன் மாவட்ட கழக செயலாளர் நமது திருவாரூர் வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் பொன்டி கணவன் அவர்களே, இந்த நேரத்துக்கு வருகை தந்து மிக சிறப்பான முறையிலே எல்லாம் பெருமை சேர்த்து இன்று மிக சிறப்பான முறையில் அவருக்கே ஒரு மாநில நமக்கு பல அழைத்தவர்களையும் மக்களின் வரவேற்கும் நம்ம முன்னாள் அமைச்சர் மேலாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்து நமக்கு பெருமை செய்திருக்கும் அருமையண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டு குழு தலைவர் அருமையண்ணன் திரு பழனிசாமி அவர்களே, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அருமையண்ணன் வை செல்வராஜ் அவர்களே, எனது அருமையண்ணன் வெள்ளிக்குள்ளதி, எனது அருமையண்ணன் விஜயன் அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் திருத்துறைப்பூண்டி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மீண்டும் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க போகும் அருமை சகோதரர் ராஜித் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்த அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முத்துரை அவர்களே, தம்பி டாக்டர் சேவன் அருமை தம்பி இளையராஜா அவர்களே, எனது ஆவின் மாமா மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜமாணிக்கம் அவர்களே, வருகை தந்து அவருக்கே உரிய மாநில மிக சிறப்பான முறையில் பல கருத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கும் அருமையண்ணன் ஜெயமங்கலம் பாரத் அவர்களே, அருமையண்ணன் மன்னைச்சார் கோடராஜன் அவர்களே, ஆரோக்கிய தம்பி அழைத்த ராஜா அவர்களே, தம்பி கதிரன் அவர்களே, அருமையண்ணன் செஞ்சம் செல்வன் அவர்களே, எனது அருமையண்ணன் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் அருமையண்ணன் டி. நரசிம்மன் அவர்களே,